Disclaimer: This video is sponsored by BuyMode eShopping. Now available in Play Store and website. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் தான். உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இதில் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிது. ஸோ இதோட வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பொருளை பை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பாக ப்ளே ஸ்டோரில் இருக்குது. எல்லா விதமாகவும் இருக்குது. ப்ராடக்ட்லாம் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன பொருள் என்னென்ன ரேட்டில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது லாகின் பண்ணி இல்லைனா ஆப்பை டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அனிதா ஸ்பீக்கிங். திடீர்னு போகிறீங்க, திடீர்னு வரீங்க, வீடியோ போட மாட்டீங்கன்னு நிறைய கேள்வி. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒர்க் போகிறதுனால போயிட்டு வந்து வீடியோ போடவே முடியலை. அதனால தான் எப்போ பார்த்தாலுமே டிலே ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளோட சேனலில் என்னோடய ஸ்கில்ஸை வெளிப்படுத்துகிற எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக என்னோடய சேனலில் வரப்போகுது. ஓகேவா? ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போது ஒவ்வொரு வீக்குக்கும் இல்லைன்னா 3 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா 1 மந்த் ஒன்ஸுக்குன்னு நம்ம எனக்குன்னு இருக்கிற ஒரு குட்டி விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து குட்டி ஸ்டோரி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அது ஸ்டோரி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ட்ராயிங் போட்டேன். அதுக்கப்புறம் ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டடாக பழங்கள்லாம் பேசுகிற மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தேன். இப்போது நான் திரும்பவும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு வந்து ஸ்டோரி. யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு அல்காரிதம் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு கண்டென்ட் எடுத்தால் அதே கண்டென்ட்டில் தான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு இதுவும் போடணுன்னு தோணுது, ஸ்டோரி போடணுன்னு தோணுது, வீடியோ ட்ராயிங் பண்ணி வீடியோ போடணுன்னு தோணுது, ப்ளஸ் வந்து பாட்டு பாடணுன்னு தோணுது, பியானோ வாசிக்கணும்னு தோணுது. எல்லாமே தோன்றப்போ அப்புறம் என்ன தான் பண்ணுறது? ஏன்னா சேனல் ஒன்று தான். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணணும். ஓகேவா? அதுக்காக ஃபஸ்ட்டு 1 மந்த்து. ஓகே, ஃபஸ்ட்டு 1 மந்த்து வந்து ஸ்டோரி டெல்லிங். நெக்ஸ்ட் 1 மந்த் வந்து சாங்கு. அடுத்த 1 மந்த்து வந்து பியானோ வாசிக்கிறது. அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ வளர்ந்து வர ஒரு யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்ன அப்படின்னா, அன்பால் ஒருத்தவங்களை இப்படியும் மாற்ற முடியும், ஒருத்தவங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத வந்து நான் இப்போ ஸ்டோரி மூலிமா சொல்ல போகிறேன். ஸோ அதான் ஃபஸ்ட் வீடியோ. பார்க்கலாமா? ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான குட்டி ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இளைஞன் பழங்களை விற்கிற பாட்டிமா கிட்டே எப்போதும் பழங்களை வாங்கிட்டு போவார். ஆனால் வாங்கிட்டு போகிற ஒவ்வொரு டைமும் அந்த பாட்டிமாவை திட்டிக்கிட்டு இந்த பழங்கள்லாம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போவார். இதை கேட்ட அந்த பாட்டிமா அவங்க கிட்டேருந்து உள்ள பழங்களை எடுத்து ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு, இதெல்லாம் நல்ல தானப்பா இருக்குது, ஏன்பா அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே எல்லா பழங்களையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அவங்களோட ஒய்ஃபு, ஏங்க எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டிமாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே, சேச்சே நான் அவங்கள திட்டெல்லாம் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு பழத்தை கூட எடுத்து சாப்பிட்டதே கிடையாது, நான் திட்டக்கூடிய அந்த ஒரு சமயத்துலையாவது அவங்க ஒரு பழத்தையாச்சும் எடுத்து சாப்பிட்றாங்க, எனக்கு அதுவே போதுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணுற எதிர்த்த கடைக்காரரு, ஏம்மா அந்த பையன் இவ்வளோ திட்டுறான், நீ ஏன் எடை கம்மி பண்ணி விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் நான் எடை கம்மி பண்ணி விற்கலை, அவனோட அன்பில் என்னோட தராசை ஆட்டோமேட்டிக்காக சரிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி, அன்பை பகிர்வோம்.